டெட்டு டிஆர்பி ரிலேட்டடாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷனில் 9th யூனிட்டு மனநலம் மற்றும் மனநலவியல், மென்டல் ஹெல்த் அண்டு மென்டல் ஹைஜீன் இந்த டாப்பிக்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி 69. மாணவர்களின் மனநலத்தை வளர்த்திட சில வழிகளை பரிந்துரைத்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 69க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஸ்டீஃபன்ஸ் இவான்ஸ். கேள்வி 70. சராசரி மனநலத்தின் பண்புகள் என்ன? சராசரி மனநலத்தின் பண்புகள் மற்றவர்களிடம் ஒத்துப்போதல், வேலையை திறம்பட செய்தல், மகிழ்ச்சியாக வாழ்தல். இவை அனைத்தும் இருக்குல்ல, இதுதான் கரெக்டு. 7க்கான பதில் ஆப்ஷன் டி அனைத்தும் தான் கரெக்டு. கேள்வி 71. மனநோய்க்கான சோதனை முறைகள் எது? மனநோய்க்கான சோதனை முறைகள் நேர்காணல், உளவியல் சோதனைகள், ஆளுமை சோதனை, அனைத்தும். அப்போ 71க்கான பதில் அனைத்தும் தான் கரெக்டு. கேள்வி 72. தீவிர உளத்தடுமாற்ற நோய்கள் எது? தீவிர உளத்தடுமாற்ற நோய்கள் 72க்கான பதில் உணர்ச்சி விண்ட நிலையும் கரெக்டு தான். மெனிக்டிப் சைக்கோசிஸ் இதுவும் கரெக்டு தான். அப்போது 72க்கான பதில் ஆப்ஷன் சி இவை இரண்டும் தான் கரெக்டு. கேள்வி 73. பின்னடைதலுக்கு எடுத்துக்காட்டு எது? பின்னடைதலுக்கு எடுத்துக்காட்டு 73க்கான பதில் ஆப்ஷன் ஏ சிறு பிள்ளைகள் போல் அடம்பிடித்தல். கேள்வி 74. பொருத்தப்பாடு பிரச்சனைகள் காணப்படுவது எது? பொருத்தப்பாடு பிரச்சனைகள் யார்கிட்ட இருக்கும்? 74க்கான பதில் குழந்தைகள்கிட்ட இருக்கும், இளைஞர்கள்கிட்ட இருக்கும், வயசு வந்தவர்கள்கிட்ட இருக்கும், எல்லார்கிட்டையுமே அந்த பொருத்தப்பாடு பிரச்சனைகள் இருக்கும். அப்போது 74க்கான பதில் அனைவரிடமும் தான் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கேள்வி 75. மனநலமானது ஒருவருடைய சிக்கலான சூழ்நிலையிலும் தன்னால் ஒத்துப்போகக்கூடிய தன்மையை பெறுவதாகும் என சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 75க்கான பதில் ஆப்ஷன் டி கட்ஸ் மற்றும் மோஸ்லி 2 பேருமே தான் சொல்லியிருக்காங்க. கேள்வி 76. மனப்போராட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? மனப்போராட்டத்தின் மற்றொரு பெயர் முரண்பாடு. 76க்கான பதில் ஆப்ஷன் பி முரண்பாடு, இதுதான் கரெக்டு. கேள்வி 77. நரி திராட்சை பழம் கதை எதற்கு எடுத்துக்காட்டு? 77க்கான பதில் காரணம் கற்பித்தலுக்கு எடுத்துக்காட்டு. கேள்வி 78. தேர்வுக்கு சரிவர படிக்காத மாணவன் உடல்நிலை சரியில்லை என கூறுவது எதற்கு எடுத்துக்காட்டு? 78க்கான பதில் ஆப்ஷன் ஏ பின்வாங்குதலுக்கான எடுத்துக்காட்டு. கேள்வி 79. விடத்தை நினைவிழந்தது போல மறப்பது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 79க்கான பதில் விபத்தை நினைவிழந்தது போல மறக்கிறது. 79க்கான பதில் ஆப்ஷன் இ நசுக்குதல். கேள்வி 80. குறைபாடுள்ள மனநலம் பெற்றிருப்பவங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 80க்கான பதில் ஆப்ஷன் ஏ குறைபாடுள்ள ஆளுமை பெற்றிருப்பார்கள். 80க்கு ஏ தான் கரெக்டு. கேள்வி 81. ஆளுமை கோளாறு நோய்கள் என்ன? ஆளுமை கோளாறு நோய்கள் அப்படிங்கிறது பாலுணர்வு முரண்பாடும் கரெக்டு தான், மது போதைக்கு அடிமையாக இருக்கிறதும் கரெக்டு தான். 81க்கான பதில் ஆப்ஷன் சி இவை இரண்டும். கேள்வி 82. நான் பரிசு பெறாவிட்டாலும் என் நண்பன் பரிசு பெற்றுள்ளான் என மகிழ்வது எதுக்கு உதாரணம்? 82க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஒன்றுதலுக்கான உதாரணம். கேள்வி 83. மடைமாற்றம் என்பது ஒருவனிடத்தில் உள்ள சமூக எதிருணர்வு மனவெழ்ச்சிகளை சமூகம் ஏற்படும் நல்வழியில் திருப்பி தூய்மைப்படுத்தும் பண்பை கொண்டது என கூறினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 83க்கான பதில் ஆப்ஷன் சி ஆல்போர்ட் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 84. தோல்வியை உண்டு பண்ணும் சூழலிலிருந்து ஒருவன் விலகிச் செல்வது என்ன? 84க்கான பதில் ஆப்ஷன் சி பின்வாங்குதல். கேள்வி 85. பொறானையா நோயுள்ளவரிடம் தீவிரமாக இருப்பது என்ன? பொறானையா நோய் இருக்கிறவங்ககிட்ட தீவிரமாக இருக்கிறது. 85க்கான பதில் ஆப்ஷன் இ புறத்தெரிதல். கேள்வி 86. மனப்போராட்டம் என்பது என்ன? மனப்போராட்டம் அப்படிங்கிறது இயற்கை தத்துவம் கரெக்டு தான். 86க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 87.
2 அழகிய பெண்களில் யாரை திருமணம் செய்து கொள்வது என்பதில் ஏற்படும் மனக்குழப்பம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 87க்கான பதில் அணுகுதல் மனப்போராட்டம். கேள்வி 88. இணக்கமில்லாத குழந்தைகள் கிட்ட காணப்படுகின்ற நடத்தை கோளாறுகள் என்ன? இணக்கமில்லாத குழந்தைகள் கிட்ட காணப்படுகின்ற நடத்தை கோளாறுகள் 88க்கான பதில் திக்குதல், தலையை அடிக்கடி சொறிதல், நகம் கடித்தல், இது எல்லாமே தான். அப்போ 88க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கேள்வி 89. இணக்கமில்லாத குழந்தையை கண்டறிதல் அப்படிங்கிறது எது? 89க்கான பதில் ஆப்ஷன் டி உற்று நோக்குதல், நேர்காணல், உளவியல் சோதனைகள், இது எல்லாமே கரெக்டு தான். கேள்வி 90. ஒரு பிரச்சனையை முதிர்ச்சியடைந்தோர் போல அணுக தெரியாமல் குழந்தைத்தனமாக எதிர்நோக்குதல், இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்க்கும் பொழுது 90க்கான பதில் பின்னடைதல். கேள்வி 91. இணக்கமில்லாத குழந்தையை கண்டறிவதில் உளவியல் சோதனைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன? 91க்கான பதில் ஆப்ஷன் ஏ பெல் பொருத்தப்பாடு பட்டியல். இது வரைக்கும் இன்றைக்கி எஜுகேஷனில் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு பார்த்துருக்கோம்.